வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஏற்றத்தாழ்வு இரு நிலைகள் என்றும் மக்களிடையே இருப்பதுதான் ரசிப்பதற்கு ஏற்றதொன்று என்றார் ஒருவர். ஏற்றமுள்ள நீர் சில நாள் ஏழ்மையினை ஏற்று இனிது ரசித்திடும் என்றேன். ஏது பதில் அங்கே? அருட்தந்தை அவர்களின் 1961 ஆண்டு மார்கழி மாத மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து கவிதைதான் இது. அன்பர்களே, ஏழ்மையை ரசிக்க முடியுமா? ஏழ்மை எனும் வறுமை கொடியது, கொடியது கேட்கின் நெடியது வெவ்வேலோய். கொடிது கொடிது வறுமை கொடிது, அதனினும் கொடிதே இளமையில் வறுமை என்கிறது ஔவையாரின் நீதி நூல். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அரிதான மானிடப் பிறப்பில் ஏழ்மை என்பது மிகவும் கொடியது. அத்தகைய ஏழ்மையை ரசிக்க முடியுமா? நமது அருள்தந்தை அவர்கள் கேட்கின்றார். வறுமையை பொறுத்திட வல்லவரோ எல்லோரும், அவ்வாறு பொறுமைதான் கொண்டாலும் பொறுக்குமோ நமது உடலும் குடும்பமும் என வறுமையின் துயரம் பெரிது, ஏழ்மையின் அவலம் கொடிது என்று விளக்குகின்றார். சிறிய வயதிலே அவருக்கு தோன்றிய வினாக்களில் ஒன்று, ஏழ்மை ஏன், எப்படி உண்டாயிற்று, அதை போக்குவது எப்படி? ஆராய்ச்சியின் முடிவில் ஏழ்மை துயரம் போக நல்வழி கண்டார் நம் அருட்தந்தை. ஏழ்மைக்கு மூலம் யார் என்ற புத்தரின் கேள்விக்கு பூவுலகில் இன்று அறிவு உயர்ந்த நிலையில் பலர் பதில் சொல்வார்கள். ஏழ்மையின் கொடுமையினை பார்த்து பார்த்து இறுகிவிட்ட மனதினே செல்வோர் பல்லோர். ஏழ்மையின் அடித்தளமும் செல்வத்தின் சிறப்பும் எத்தகையது என நான் அனுபவித்து விட்டேன். அந்த அனுபவத்தால் தான் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படுவதை ரசிக்க வேண்டும் என்று கூறிய நண்பருக்கு ஏழ்மையின் கொடுமையினை கொஞ்சம் சில நாள் அனுபவித்துத்தான் பாருங்களேன் என்றேன். அவரோ பதில் அளிக்காமல் நகர்ந்து விட்டார் என்கிறார் நம் அருட்தந்தை. ஏழ்மை, ஏழ்மையினால் கடன், ஏழ்மையினால் கல்வி இல்லை ஆகிய துன்பங்கள் வாழ்வையே நச்சாக்கி வளம் அளிக்கும் களங்கங்கள் என்கின்றார். அணுகுண்டால் தோன்றும் அழிவு வேதனையெல்லாம் ஒரு நொடிதான். ஆனால் அறியாமையும் வறுமையும் அணு அணுவாய் உடலை உள்ளத்தினை வேதனை அடையச் செய்யும். வறுமை துன்பம் அணுகுண்டு துன்பத்தை விட மிக கொடியது. வறுமையிலே வாடிடுவோர் வயிற்றுப்பசி துன்பம் வழி வழியாய் தொடர் குடும்ப உறுப்பினர்களுக்கும் தொடரும். வறுமையற்ற வாழ்வு, ஏழ்மை நிலை அகன்ற இனிய வாழ்வு பெறுவதற்கு தீர்வுதான் என்ன? ஓருலக பேரரசு ஒன்றே தீர்வு என்கிறார் நம் உலக சமாதான தந்தை. வறுமை தோன்றும் விதம் 3 என மகரிஷி அவர்கள் விவரிக்கின்றார். மனிதரின் பசி தீர்க்க அவசிய தேவையாகிய பண்டங்கள் இல்லாததால் ஏற்படும் வறுமை 1. பல பண்டங்களை அனுபவித்து பழக்கப்பெற்ற பலரால் பண்டங்கள் தேவைப்படும் பலருக்கு கிட்டாமல் ஏற்படும் வறுமை, அதாவது அளவற்ற ஆசையால் ஏற்படும் வறுமை. இது செயற்கை வறுமை. அறிவின் தாழ்வால் குறுகிய மனப்பான்மையால் பண்டங்கள் தம்மை அளவு முறையில்லாமல் பதுக்குவதால் ஏற்படும் வறுமை, பதுக்கலால் ஏற்படும் வறுமை 3. இத்தகைய ஏழ்மை நிலை மாறிட பொருளாதார சமத்துவம் வேண்டும். எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும். இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். பொருள் வறுமை, அறிவினது வறுமை இரண்டும் மனித வாழ்வில் பின்னி பிணைந்துள்ளது. அவை இரண்டும் அருள் வறுமையாய் மாறி வாழ்க்கையை சிக்கல் மிகுந்ததாக ஆக்குகின்றது என்கிறார். பகுத்துண்டு வாழும் ஒரு காலம் வந்தால் அல்லல் தரும் ஏழ்மை மறைந்துவிடும். தனி ஒருவனுக்கு உணவில்லை என ஜகத்தினை அழித்திடுவோம் என்றது பாரதியின் கோபம். அருட்தந்தையோ ஆழ்ந்து சிந்தித்து ஏழ்மை நீங்க நல்ல வழி கண்டார். அது ஓருலக கூட்டாட்சி, பொருள்துறையில் சமநீதி, பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல்.
என்ற வேதாத்திரிய திட்டம் ஆகும். பாடுபடும் மக்கட்கு அனைத்து நலன்களும் கிடைக்கும் வண்ணம் கூட்டுறவு முறையில் பொருளாதார சமத்துவம் மலரச் செய்தால் ஏழ்மை துன்பம் எங்குமே இருக்காது. பணம் யுத்தம் என்னும் இரு பிரிவின் மூலம் ஏழ்மை எனும் சங்கட நிலையை செயற்கையாக சிலர் தோற்றுவிக்கின்றார். போரில்லா நல்லுலகம் அமைந்தால் இந்நிலை மாறும். எப்படி? ஓர் உலக ஆட்சியினால் யுத்த பயம் ஒழிந்துவிடும். போர் ஒழிந்தால் வீரர்களும் பொருட்களும் நற்சேவைக்காம், அதாவது போருக்காக செலவிடப்படும் பொருள்களும் வீரர்களின் உழைப்பும் ஏழ்மையை தவிர்க்க பயன்படும். அதனால் பார் முழுவதும் ஏழ்மை போகும், பண்பாடு சிறந்து ஓங்கும், சீர்திருத்த வாழ்வு அப்போது சித்திக்கும். சிந்திப்பீரே என்கின்றார். போரில்லா நல்லுலகம், பொருள்துறையில் சமநீதி, பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல் ஆகிய வேதாத்திரிய திட்டங்கள் செயலாக்கப் பெறும்போது உலகில் வறுமை இருக்காது, ஏழ்மை துன்பம் இருக்காது, மக்களிடையே ஏற்றத்தாழ்வு இருக்காது. அது மட்டுமல்ல, நாம் நமது தனி முயற்சியாலே எண்ணத்தை தியானத்தால் பண்படுத்தி எங்கும் நிறை பூரணத்தின் தன்மை கண்டால் மண்ணுலகில் ஏழ்மை பஞ்சபாதகத்தை மாற்றி உயர்வாய் வாழும் வழியை அது காட்டும். முத்தாய்ப்பாக ஏழ்மை நீங்க மகரிஷி அவர்கள் உலக சமாதான திட்டம் வேர்ல்ட் பீஸ் புத்தகத்தில் அளித்துள்ள வழிமுறை என்னவென்று பார்ப்போமா? உணவு, தொழில், உடை, வீடு, குழந்தை எல்லாம் உலக பொது ஆட்சியின் கீழ் பொதுவாகச் செய்தால் கொடிய வறுமை தன்னை ஒழிக்கலாம் என்கின்றார். அவரின் ஆக்க வழியில் தொடர்ந்து சிந்தித்து நடந்து உலக சமாதானம் காண்போம். ஏழ்மை நீங்கிய இனிய வாழ்வை ரசித்திடுவோம் நாம். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.